உதய் தம்பி கிட்ட நான் ஒரு அட்வைஸ் கொடுக்குறேன். அதை அவர் கேட்டுப்பாரு அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா அவர் ஒரு ஜனநாயகவாதி. இப்ப நம்ம சந்தானத்தை ஒழிக்கிறோம், யோகி பாபுவை ஒழிக்கிறோம் அப்படின்லாம் போய் சொன்னதால மக்களுக்கும் புரியாம குழம்பி போய் இது என்னதரா இது, இவர் ஏதோ கொசுவை ஒழிக்கிறாரு அது இதுன்னு சொல்லி அது எதையோ திருச்சி எதையோ பண்ணிட்டாங்க. ஆனா இந்த ஆளுக்கு அவர் என்ன பண்ணாரு, கடவுள் மறுப்பை தவிர எல்லாத்தையும் ஏத்துக்கிறோம் அப்படின்னாரு. இவருக்கு பொலிட்டிக்கல் ஏத்திசம் பத்தி என்ன தெரியும்? 1965 வரைக்கும் பெரியார் கடவுள் மறுப்பு பேசல. இத்தனைக்கும் குடியரசோட தலையங்கம் பாத்தீங்கன்னாலே கடவுளுக்கு அவர் நன்றி தான் சொல்லியிருப்பாரு. எங்களுக்கும் கடவுளுக்கும் வாய்க்கா மறுப்பு சண்டை எல்லாம் கிடையாது. இதுக்கு பதிலா நாங்க கோயிலை அப்படியே திறந்து விடுவோம், உள்ள யார் வேணா வரலாம், நீ என்ன ஜாதியா இருந்தாலும் சரி, நீ கவுண்டனா இருந்தாலும் சரி, பிள்ளையா இருந்தாலும் சரி, அருந்ததியாரா இருந்தாலும் சரி, பல்லரா இருந்தாலும் சரி, பறையாரா இருந்தாலும் சரி, இல்ல வன்னியாரா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் நீ உள்ள கிரபத்துக்குள்ள போட, ஐ மீன் whatever that is called, you know that sanctum sanctorum, அது ஏதோ சான்ஸ்கிரிட் ஏதோ சொல்லுவீங்க இல்லையா, அது வரைக்கும் போலாம், நீ என்ன வேணா பண்ணலாம், என்ன குத்து வேணா அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த பாப்பா ஓட்டு பத்தியா, பாப்பா ஓட்டே ஒரு 3% தான், தவிர எல்லா ஓட்டும் கிடைச்சிருக்கும் அப்படின்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. இந்த சந்தானத்தை ஒடிக்கிறத விட்டுட்டு இந்த நம்ம ஆன்டி டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு மக்களோட மொழியில கொஞ்சம் பேசினா அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா புரியும்னு நினைக்கிறேன்.